ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதுவுமே யோசிக்காம இந்த வராகி அம்மா நமக்கு எதை சொன்னாலும் சரியாதான் இருக்குன்ற நம்பிக்கையோடு தானே என் கைகளை தொட்டாய். இதோ உனக்கானதை உன் கைகளில் நான் சொன்ன இந்த தேதியிலேயே ஒப்படைச்சிடுறேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் யோசிச்சு ஆராய்ச்சி செஞ்சு நீயாகவே மனசு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு உன்னை காயப்படுத்திக்கிறத விட இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் உனக்கான பாடம் தானு அதை அனுபவமாக எடுத்துக்கொள்ள பழகு. வரும் காலம் முழுவதும் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி, உன் வாழ்க்கை சிறக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஏன்தான் இப்படிலாம் நடக்குதோன்னு யோசிக்கும் போதே நீ என்னெல்லாம் செஞ்சங்கிறதையும் யோசிச்சு பாரு. ஒரு விஷயம் நீ நஷ்டப்படுறனா அதற்கு முன்பாக நீ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்ப. அதற்கான பலனை தான் இப்போது அனுபவிக்கிறேங்கிறது நீ யோசிக்கும் போதே உனக்கு புரிய வரும். இப்போது நீ யோசிச்சதெல்லாம் போதும். நீ கஷ்டப்படுற, அதுக்கு ஏதோ ஒரு கர்ம வினை காரணமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தாங்க முடியாத சோகங்களையும் வலிகளையும் உன் இதயத்தில் சுமந்துக்கிட்டு இருந்த நீ இப்போது என்ன சுமக்க ஆரம்பிச்சிட்ட? உன் இதயத்துக்குள் நீ எப்போது என்ன நினைக்க ஆரம்பிச்சியோ, இனி வருநாள் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நல்ல காலம் பிறக்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன். உனக்கான ஒரு நல்ல விஷயத்தையும் உன் கைகளில் நீ எதிர்பார்த்தது போலவே நான் வந்து ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை நினச்சி தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ கூடாது. ஏன்னா நீ என்ன முழுசா நம்பி என் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கும் போது என்கிட்ட இருந்து உன்னை யாராலும் பிரிக்க முடியாது. உன்னை காப்பாற்ற இந்த வராகியம்மா நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் எல்லாரும் உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்களேன்னு புலம்பாத. மனசு விட்டு பேசினா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. யார் உன்னை சண்டை போட்டாலும், என்ன குத்தம் கண்டுபிடிச்சிருந்தாலும், உன்கிட்ட வாக்குவாதமே செஞ்சிருந்தாலும், அல்லது உன்னை எதிரியாவே நினைச்சாலும் சரி, யார் முதல்ல பேசுறதுன்னு ஆணவத்தில் அலையாம ஆளாக விட்டு கொடுத்து இறங்கி போய் பேசிப்பாரு. இல்லை அவங்க உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் நீ அவர்களை விட்டு நிரந்தரமாக ஒதுங்கலாம். ஆனால் எப்போதும் முதல் முயற்சியான இறங்கி போய் விட்டு கொடுத்து பேச ஆரம்பி. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு வஜ்ரகோஷம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிப்பாரு. மற்ற எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடுவேன் என் செல்லமே. என் கருவறையில் உன்னை சுமந்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உனக்கு என்ன வேணுங்கிறதையும் தெரிஞ்சவளாகத்தான் இருக்கேன். நீ கேட்காமலேயே உனக்கு விருப்பமானது எல்லாத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். உனக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும் நீ கவனமாக இரு. நீ என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் நீ தெளிவாக இரு. இந்த உலகம் உன்னை பார்த்து 1000 விஷயம் சொல்லும். ஆனால் அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்காம, அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாம, நீ என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீ கேட்டதையெல்லாம் இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் நிச்சயமாக பரிசு தருவேன் என் செல்லமே. இத்தனை நாளா நீ எத்தனையோ முறை முயற்சி செஞ்சும் சில விஷயங்கள் உனக்கு நடக்காம கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போது எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் தயாராயிட்டேன். ஐயோ நம்ம அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம மூழ்கி போயிட்டோம் நீ நினைக்கும் போது முத்தெடுத்து மேலே வந்து கரையில் நீ வந்து சேர்றதுக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். கடலில் மூழ்கும்படி உன்னை விட்டுட மாட்டேன். மூழ்கி முத்தெடுத்து கரைக்கு வந்து சேர்ந்து உன்னை வெற்றியாளனாக வாழ வைக்கதானே இந்த வராகியம்மா உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கோ. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்து மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னை அமைதியாக நிம்மதியாக வச்சுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய கடமை. உன்னை பற்றி பேசுகிறவங்களும் குறை சொல்கிறவங்களும் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். என் வராகியம்மா எனக்கு துணையாக இருப்பாங்கன்ற அந்த எண்ணத்தை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும்.
நீ யார்கிட்டையும் சண்டைக்கு போக வேணாம். யாராவது வேணும்னே வந்து உன்கிட்ட சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணாலும் அமைதியாக போயிடு. யாருக்கு என்ன செய்யணுமோ அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் கொடுப்பேன். நீ எதையும் கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இருக்க பழகிக்கோ என் செல்லமே. எந்த நிலையிலும் நீ யாருக்குமே தாழ்ந்தவன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் என்ன செஞ்சாலும் வருத்தப்பட வேணாம். நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கும்போது உன்னை புரிஞ்சவங்க உன்னை தேடி வருவாங்க. உன்னை புரியாதவங்க உன்னை விட்டு விலகி போவாங்க. உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? போனா போகட்டும்னு விட்டுட்டு நீ பாட்டுக்க உன் வேலையை உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன் கடமைகளை சரியாக செய்யும் போதே உன்னுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிரும். இத்தனை காலமாக மற்றவங்க மனசு மாறினதையும் மற்றவங்க உன்னை ஏமாத்தினதையும் மட்டும்தானே நீ பார்த்துக்கிட்டு இருந்த. இப்போது உன் வாழ்க்கையில் நீ மாறப்போகிற. உனக்கான முன்னேற்றங்கிறது மிகப்பெரிய அளவில் வரப்போகுது என் செல்லவே. எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்க இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். உன்னுடைய எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என்னுடைய பாதத்தில் போட்டுடு. இப்போது நான் தரப்போகிற சமாதானத்தையும் நிம்மதியையும் சக்தியையும் வாங்கிக்கோ. இந்த சக்தியின் மூலமாக நீ அமைதியடைஞ்சு நிம்மதியடைஞ்சு உன் வேலைகளை சிறப்பாக செய்யும்போது உன் வாழ்க்கைங்கிறது உனக்கு வெற்றிகரமானதாக மாறிடும். நீ நினச்சதெல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது. ஆனால் கொஞ்சம் கால தாமதமானாலும் நிச்சயம் இந்த வராகியம்மா உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ நல்லா வாழணும் என் செல்லமே. உன்னை சூழ்ச்சி செஞ்சு அழிக்க நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நீ கவனமாக இருந்து நல்லா பழச்சு நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க கண்ணு முன்னாலேயே மகிழ்ச்சியோட சிரிப்போட சந்தோஷமாக செழிப்பான வாழ்க்கையை செல்வ வளத்தோடு வாழ்ந்து காட்டணும். நீ தனியாக நிற்கிற, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினச்சிதானே உன்னை மட்டம் தட்டி பேசினாங்க. ஆனால் நீ தனித்து நிற்பதால் வீழ்ந்து விடுவாய்னு வேடிக்கை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த அல்ப மனிதர்களுக்கு முன்னால் நீ அற்புதமாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். ஏன்னா நீ தனியாக இல்லை. இந்த வராகியம்மா நான் அல்லவா உனக்கு துணையாக இருக்கேன். நான் உன் கூட இருக்கேன்னு தெரிஞ்சுமே கூட சில பேர் சூழ்ச்சி செஞ்சு உன்னை அழிக்கலாம் கவிழ்த்துடலாம் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலக வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தே ஆகணும். எப்போவுமே என் நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய துணை உன் வாழ்க்கையில் என்றென்றும் இருக்கும் என் செல்லமே. நீ உன்னையவே மறக்கிற அளவுக்கு உன் வேலையில் முழு கவனத்தோடு ஈடுபட்டு இருக்கும்போது என் பார்வை முழுவதும் உன் மேலே தான் இருக்கும். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வேலையை மிகவும் பிடிச்சு போய் கவனமாக ஒருங்கிணைந்து ஒரே மனசோடு ஒன்றிணைந்து செயல்படுறியோ அப்போது அந்த நிமிஷம் நானும் உனக்குள்ள ஒன்றாகி உன் வேலையை சிறப்பாக முடிச்சு தருவேன். அது மட்டுமல்ல, உனக்கு துணையாக இருந்து நானும் உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே. நீ தைரியமாக இரு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகளும் வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஜெயிப்பதற்கும் 1000 நல்ல வழிகள் இருக்கும். நீ தைரியமாக ஒரு அடியை எடுத்து வச்சினா போதும், அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடலாம் என் செல்லமே. நிச்சயமாக வெற்றியை உன் கைகளில் நான் கொடுக்க தான் போகிறேன். நான் கோபப்பட்டாலும் திட்டுனாலும் ஏன் அடித்தாலுமே என் பிள்ளைங்க என்னதானே தேடி தேடி வர்றாங்கன்னு நீ உன் பிள்ளைங்க மேலே எந்த அளவுக்கு பாசத்தை வச்சிருக்கியோ அதே அளவுக்கு பாசத்தை தான் இந்த வராகியம்மா நானும் உன் மேலே வச்சுருக்கேன். நான் என்னதான் உனக்கு உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும், உனக்கு கஷ்டப்படுத்தினாலும் அல்லது சோதனைகளை கொடுத்தாலும், உனக்கு சக்தி கொடுத்தாலும் ஆறுதல் அளித்தாலும், என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும், உன் வேண்டுதல்களை நிறைவேற்றினாலும் அல்லது தள்ளி போட்டாலும் தாமதப்படுத்தினாலும் எப்போதுமே நீ என்னை மனசில் நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கான கடமையை ஒரு தாயாக நானும் சரியாக செய்யணும் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கவங்க அளவுக்கு மீறி ஆடுறாங்களே, ரொம்ப ஆட்டம் போட்டு உன்னை அவமதிக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. அளவுக்கு மீறி ஆடுறவங்களையெல்லாம் காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். அப்போது அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னங்கிறத வலிகளும் வேதனைகளும் உணர்த்தும். வாழ்க்கைங்கிறது
மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காக நான் கொடுக்கல. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் தான் நீ பிறப்பெடுத்திருக்க. குறைகளை சொல்லி யார் மனசையும் காயப்படுத்த வேண்டாம். நீ செய்கிறது ஒரு விஷயம் தவறுனா அதை சரி செய்ய கற்றுக்கோ. சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை தொடர்ந்து செய்ய கற்றுக்கோ. வாழ்க்கை என்னங்கிறது எப்போது புரியும் தெரியுமா? கையில் காசும் இல்லாமல், யாருக்கிட்டையும் கேட்க வாயும் வராமல், மனசும் இல்லாமல் என்னடா செய்ய போகிறோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது மனசில் வலியோடு சேர்ந்து கண்களில் கண்ணீரும் வருமே, அப்போ புரியும் வாழ்க்கைனா என்னன்னு. ஏன்னா நீ யாருக்கிட்டையும் வாய் விட்டு உதவின்னு கேட்கக்கூடிய பிள்ளை கிடையாது. இருந்தாலும் இல்லைனாலும் என்னத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட நீ இன்னும் கவனமாக தெளிவாக இல்லாட்டி அடுத்தவங்க முன்னால் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுங்கிறத இப்போது உனக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். நீ எப்போதும் வாழ்க்கையில் எதையுமே யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுவும் பணக்காரவங்க பாசமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. பழகுனவங்க என்னைக்காவது அவசரத்துக்கு உதவி செய்வாங்க, பணம் தருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. உறவினர்களிடம் நீ உண்மையை எதிர்பார்க்கக்கூடாது. தற்பெருமை பேசுபவர்கள் தரத்தை சரியாக இருப்பாங்க, உண்மையை தான் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. மொத்தத்தில் இந்த உலகத்தில் நீ எதையுமே யாரிடமுமே எதிர்பார்க்க கூடாதுங்கிறது தான் உண்மை. தற்பெருமை பேசுகிறவன் பெருமைக்காக இல்லாதது பொல்லாததையெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லுவான். அவன் எப்படி உனக்கு உண்மையாக இருப்பான்? அதே போல் உறவினர்கள்னாலே சும்மா உன் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு உன் பின்னால் போய் உன்னை பற்றி குறை சொல்கிறவங்களாக தான் இங்கே 99% மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உறவினர்கள் உனக்கு உண்மையாக இருப்பாங்க. நீ சொன்னதை அந்த பக்கம் போய் சொல்ல மாட்டாங்க, உனக்கு நல்லது நினைப்பாங்கன்னு மட்டும் நீ நினச்சிடாதே என் செல்லவே. நல்லா பேசுகிறாங்களே, பழகுறாங்களே, ஒரு அவசரத்துக்கு போய் கைமாத்தா காசு கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு மட்டும் நீ பழகுறவர்களிடம் பணத்தை எதிர்பார்த்து பழகவே கூடாது. அதே போல் பணக்காரன் நல்ல மனசோடு இருப்பான், நம்ம மேலே அன்பாக பாசமாக இருப்பாங்க, ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்மளை கைவிட்டுற மாட்டாங்கன்னு மட்டும் நீ பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தில் எதையுமே யாருமே அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசில்லாத மனிதர்களாகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ சின்ன வயசில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது கையில் காசு இல்லைனாலும் நல்லா உழைச்சி முயற்சி செஞ்சு முன்னுக்கு வருவதற்கான வேலைகளை செஞ்சிடணும். ஏன்னா வாலிபத்தில் நிறைய நேரம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் கையில் பணம் இருக்காது. முதுமை வரும்போது நேரமும் பணமும் இருக்கும், ஆனால் அதை சந்தோஷமாக செலவு செய்ய ஆரோக்கியம் இருக்காது. இருக்கும்போதே எல்லாத்தையும் சரியாக அனுபவிச்சுக்கோ.